ஜெயமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். அடியார்கள் சிலர் சத்சங்க கேள்விகள் கேட்டுள்ளனர். அதில் அடியன் கேட்கிறேன். ருத்ராட்ச இயமம் நியமம். இங்கே வாங்க. இந்த மைக்கில் வேணா சொல்லுங்க, தூரமாக்கி. ருத்ராட்ச இயமம் நியமம் அடியார்கள் கேட்கின்றனர். அகத்தி பெருமான் அருள வேண்டுகின்றோம். எப்படி பயன்படுத்துறது? ருத்ராட்ச இயமம் நியமம், அதை எப்பொழுது அணிய வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பூஜை முறைகள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், இரவு நேரங்களில் அணிந்திருக்கலாமா, அவ்வாறு அணிந்திருந்தால் எதை அணிய வேண்டும் போன்ற கேள்விகள் அதில் உள்ளன. திரு அண்ணாமலையினுடைய அடிநிலையில் அமர்ந்து தான தர்ம கைங்கரியம் ஏற்று நிகழ்வு நடத்துகின்ற அற்புதமான சபைதோறும் சென்று தன் ஆற்றலின் மூலமாக தன் சரீர கைங்கரியம் தன்னை ஆற்றி வரும் சீடனே, நற்சீடனே, சிவமகா வாழை சித்தனுடைய பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்தமர்ந்து தான தர்ம நிலைதனை நிறைவேற்றி இச்சபையிலே தொடர்பாளனாக, தொண்டனாக, அடிநிலை தொண்டனாக, ஆற்றல் கொண்ட தொண்டனாக, அதனினும் மேலான சீடனாக, முதன்மை தலம் பெற்ற சீடனாக விளங்கும், அன்பனுக்கெல்லாம் அன்பராக விளங்கும் திருமுருக ஆற்றல் தவழும் இச்சபைதனிலே அத்திருமுருகப் பெருமான் ஏற்றுக்கொண்ட தமிழ்தனை தன் நாமமாய் ஏற்றிய அன்பனே, தமிழ் அன்பனே, அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். தொடுத்த வினா சிவமகா வாழை சித்த சபையில் அகத்தியனை நோக்கி அகத்தியனே அமர்ந்திருக்கின்றான் என்று தொடுத்த வினா. அகத்தியன் நல்விடை தருவான் என்று நல்நிலை நம்பிக்கையோடு தொடுத்த வினா. பல்வேறு சற்சங்க நிகழ்வுகளிலே அகத்தியன் யாம் உரைத்திருக்கின்றோம், உமக்குள்ளும் உரைத்து கொண்டிருக்கின்றோம். ருத்ராட்சம், ஸ்படிகமணி மாலை, இத்துணை மாலைகளெல்லாம் அணிவது என்பது அவரவர்களுடைய தன் ஆத்ம திருப்தி நிலைகளுக்குள் சென்று தன்னுடைய தான் வெளிப்படுத்தும் தவ ஆற்றல், உள்ளிருந்து ஆற்றும் தவ ஆற்றலை தானே உணர்ந்து கொள்ள அவனுக்கு அடையாளப்படுத்துகின்ற ஓர் உன்னத பக்தி அடையாளமே ருத்ராட்ச மணிமாலை, ஸ்படிகமணி மாலைகள் போன்ற அடையாளங்களாகும். சீடனே, பல்வேறுபட்ட முறைகளில், பல்வேறுபட்ட வடிவங்களில் அத்தகைய ருத்ராட்ச நிலை மணிமாலைகளை அணிந்து கொள்வார்கள். அவரவர்கள் நான் கூறியவாறு செவிகளுக்குள் ஏற்ற நிலைகளுக்குள் உட்பட்டு தான் சென்று அமர்கின்ற தலங்களில் கூறுகின்ற அத்தகைய கூற்றுக்களின் மூலமாகவும், தான் உணர்கின்ற உள்ளுணர்வு ஊட்டுகின்ற கூற்றுக்களின் மூலமாகவும் ஒருவன் பல மணிமாலைகளை அணிந்து கொள்கின்றான். அவ்வாறு அத்துணை மணிமாலைகளையும் அணிந்து கொண்டு தன் அடையாள நிலைகளையெல்லாம் மாற்றிக்கொண்டு தன் உன்னத உள்நிலை, ஆழ்நிலை அடையாளம் தன்னை மாற்றாது இக்கலியுகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற பக்தி நெறியாளர்கள் நிறைய கலியுகத்தில் அங்குமிங்குமாக அலைந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்நிலைதனை வேறறுத்து ஒருபுறம் ஒதுக்கி நீர் தொடுத்த வினாவிற்கு யாம் விடையளிக்கின்றோம். ருத்ராட்சம் என்பது அற்புதமான ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய நிலை பெற்ற ஓர் தவ அருள் உபகரணமாகும் என்பதை அகத்தியன் உணர்த்துகின்றோம். ருத்ராட்சம், ஸ்படிகமணி என்பது தன் சரீரம் தன்னை தான் சுத்தப்படுத்துகின்ற பொழுது, அதனை நல் மனநிறைவோடு அதனை அணிகின்ற பொழுது, அதனின்றும் பெறுகின்ற பிரபஞ்ச ஆற்றலின் மூலம் அவன் மேலும் மேலும் சுத்தப்படுத்தப்பட்டு ஐவகையான உள் எதிரிகளை அவன் வெல்வதற்கு அவனே அவனுக்குள் இடுகின்ற ஒரு வேலி என்று அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம். ருத்ராட்சம் இருக்கின்ற பொழுது எதற்கும் தடை, எச்செயல் செய்வதற்கும் தடை என்ற அந்நிலைதனை ஒருபுறம் அவன் உணர்கின்றான்.
மணிமாலையை கலட்டிவிட்டு எச்செயலும் செய்யலாமா என்பது வினா அல்ல. அடுத்து அணிந்துவிட்டால், ஒரு முறை அணிந்துவிட்டால் அது அவன் சரீரத்தோடு கலந்து விட்டது. அவன் ஆற்றலை பெறுகின்றான் சூட்சமமாக. அவன் அதிலிருந்து விடுபட்டு வேறுபடுகின்ற போது அவன் சூட்சமத்திற்குள்ளிருந்தும் விடுபடுகின்றான், வேறுபடுகின்றான். அவ்வாறு அவன் இகலோக நிலைதனில் காம குரோத லோப மதமாச்சரிய நிலைகளோடு அவன் உழன்று வருகின்ற பொழுது இவ்வகையான ருத்ராட்ச மணிமாலைகளிலிருந்து வருகின்ற எதிராற்றலை பெறுகின்றான் என்பதே உண்மை. எதிராற்றல் என்பது மணிமாலைகளிலிருந்து மட்டும் வருவதல்ல, அவனுக்குள் இருக்கும் சூட்சம ஆற்றல் அவனை இகலோகத்தில் எதிராற்றலாக எதிராளியாக மாற வைக்கிறது என்பதை அகத்தியன் உணர்த்துகின்றோம். இது வினாவிற்குள் வினா போன்று தோன்றும் இருந்த பொழுதும் உள்ளுக்குள் இருக்கும் சூட்சம விடை இது ஒருபுறம் அமைந்திருக்க ருத்ராட்ச மணிமாலைகளை எவ்வாறு பயன்படுத்துவது? ருத்ராட்ச மணிமாலைகள் இதுபோன்று பிரபஞ்ச மகாசபை சற்சங்க நிகழ்வுகளிலும் பூஜை புனஸ்கார நிலைகளோடும் அதனை இணைத்து கொண்டு அற்புதமாய் தான் அயர்ந்து உறங்குகின்ற பொழுது தான் தவநிலையில், சிவநிலையில், சித்த நிலையில் தான் தன்னுடைய இல்லத்தை விட்டோ அல்லது இல்லத்திலோ தனியாக தம்முடைய துயில் கொள்ள செல்கின்ற பொழுது ருத்ராட்ச மணிமாலைகளை அணிவது என்பது ஊர்ஜிதம், உத்தமம். இகலோகத்தில் இல்லறத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஒருவன் ருத்ராட்ச மணிமாலைகளை துயில் கொள்ள செல்கின்ற பொழுது தான் சிவநிலை அடைந்து விட்டாலும் தன்னுடைய இல்லறத்தில் உள்ளவர்கள் இகலோகத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற அத்தகைய நிலைகள் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவன் ருத்ராட்ச மணிமாலையை தன்னுடைய பூஜை அறையில் கலற்றி வைத்து அற்புதமாக சிவபெருமானை நோக்கி தன் இருகரம் கூப்பி வணங்கி ருத்ராட்ச மணிமாலையில் இருக்கக்கூடிய சூட்சம ஆற்றல் அவ்வாறு தக்க வைக்க உம்முடைய அருளாற்றல் வேண்டும், அருளாற்றல் இதில் அமைய வேண்டும் என்று வேண்டி அவன் துயில் கொண்டு எழுகின்ற பொழுது மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் தவத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கு ஆத்ம சுத்தி அடைந்து ருத்ராட்ச மணிமாலையை சுத்தமான நீரிலோ அல்லது அமுதத்திலோ தோய்த்தெடுத்து, அமுதத்தில் தோய்த்தெடுத்த பின்னால் சுத்தமான நீரில் தோய்த்தெடுத்து தான் அணிந்து கொண்டு தவநிலைக்கு செல்கின்ற பொழுது இவன் அதிலிருந்து விடுபட்டு ருத்ராட்ச மணிமாலைகளை கலட்டி வைக்கின்ற பொழுது அவனுக்கு ஆற்றல் இருந்ததை விட பன்மடங்கு ஆற்றல் அணிகின்ற பொழுது பெறலாம் என்ற நிலையினம் அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம் சீடனே. அருள் மொழிகள், ஆசி மொழிகள், அறிவுரை மொழிகள், எத்துணை மொழிகள் இதுபோன்ற சச்சங்கங்களிலிருந்து அகத்தியனோ சீடர்களோ சித்தர்களோ இதுபோன்று சிவமகா வாழை சித்தனோ உரைத்தாலும் அதனையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவனுக்குள் இருக்கும் ஐவகை எதிரிகளை அவன் வெல்லாதவரை, வென்று விடாதவரை அருள்மொழிகள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போல் அது வீணாகும் என்பதையே அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம். சற்சங்க நிகழ்வில் கலந்து அமர்ந்து கொண்டு இது நின்றும் வெளிச்சென்று இகலோகத்தில் உலர்கின்ற பொழுது, இகலோகத்தில் என்றால் வேண்டாத வெறுப்படையக்கூடிய செயல்கள், மாற்றான் கண்ணீரில் நம்மை தாரை வார்த்து நாமை வளர்த்து அத்தகைய செயல்களில் ஈடுபடாது அதிலிருந்து விடுபட்டு இகலோகத்தில் வாழ்வு நடத்துபவனுக்கு நல்வாழ்வு பிரபஞ்சம் வழங்கும், சூட்சமத்தில் பிரபஞ்சம் வழங்கும். குருவின் ஆசி பெற்று ஒருவன் ருத்ராட்ச மாலைகளை அணிவது என்பது ஒருபுறம். இதுபோன்ற சபைதனிலே சீடராக அமர்பவன் சித்தர்களின் வாக்கு கேட்டு, இதுபோன்ற சித்தனின் அறிவுரை கேட்டும், ஆதி கைலாய சிவசூட்சம நூல் போன்ற ஏடுதல அற்புதமான அறிவுரைகளை கேட்டும் அதன்பால் வழிநடந்து ஆகம நெறிமுறையோடு அணிகின்ற ருத்ராட்ச மணிமாலைகள் ஸ்படிகமணி மாலைகளுக்கு ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடும் என்பதையும் அகத்தியன் யாம் விளக்குகின்றோம். அணிந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்த சபையில் அற்புதமான சஷ்டி பெருவிழா அன்று திருமுருகப் பெருமானுடைய சத்துரு சம்கார சடாச்சர நிலைதனை பெற்ற அற்புதமான ஸ்படிகமணி மாலையை அணிந்த சீடர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இச்சற்சங்கத்தில் என்பதை யாம் அகத்தியன் விளக்குகின்றோம். அற்புதமாய் அகத்தியனே விளக்குகின்றான் என்ற சரணாகதி நிலையோடு அமர்ந்து இருகரம் கூப்பி அமர்ந்து வணங்கி நிற்கும் சீடனே, இதுவே சரணாகதியின் தத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் தலம். இது சிவகூரை தலம், இது திருச்செந்திலக தலம் என்ற நிலைதனை அகத்தியன் பறைசாற்றி இன்னும் ருத்ராட்ச மணிமாலைகளை பற்றி விரிவாக கூறலாம் என்ற பொழுதும் அகத்தியன் சுருக்கமாக நீர்கேட்ட வினாவிற்கு விடையளித்து அமர்ந்திருக்கின்றோம். உள்வினா உமக்குள் உள்வினா இருந்தாலும் அகத்தியனிடம் வினவலாம் சீடனே.